திரு சூர்யா, இந்த கணிப்புகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் உங்கள் அணிக்கு பெரும்பான்மை வருகிறது அல்லது சில இடங்களில் இப்போ தடை தாண்ட வேண்டி இருக்கிறது அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? தேசிய அளவுலையும் ஒரு எண்ணிக்கை கருத்து கணிப்புகளை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் சாதாரணமாக இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான ஓட்டு வித்தியாசத்தில் 40க்கு 40 தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறது தான் கலை. அது உங்க விருப்பமாக இல்லை, காரணங்களை நான் சொல்றேன். 2-3 விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, இங்கே அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி, ஒரு தேர்தலையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகளுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. வாக்குகள் அப்படிங்கிறதும், இன்னொன்னு கெமிஸ்ட்ரி, ஒரு கூட்டணியினுடைய கலவை எப்படி இருக்கு, அவங்களுடைய சிந்தனை போக்குல அவங்க மெர்ஜா இருக்காங்களா, தலைமையில தொடங்கி கடைசியில பூத்துல பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா இருக்கு. இது 3 ஃபேஸ பார்த்திருக்கிறோம். தோல்வியில இருந்த காலகட்டத்தை பார்த்திருக்கிறோம், வெற்றி பெற்று பார்த்திருக்கிறோம், வெற்றிக்கு பிறகான காலகட்டத்தை பார்த்திருக்கோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, கடந்த 2017 தொடர்கிற இந்த கூட்டணியில இதுவரைக்கும் இல்லாத புதிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கமலஹாசனாக இருக்கட்டும், தமிமுன் அன்சாரி அவர்களாக இருக்கட்டும், கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வாக்கு ஒவ்வொரு பகுதியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த வலிமை உள்ள ஒரு ஆட்கள் எல்லாரையும் கூட உள்ள, ஐ மீன் அது என்ன நம்பரா இருக்கலாம், பட் கூடி இருக்கு. இது கூட்டணி பலம் பெற்றிருக்கிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, எதிர்த்தரப்புடைய கணிப்புகள் எல்லாம் வெற்றி உங்களுக்கு சொன்னாலும் வாக்கு சதவீதம் கடந்த முறையை விட குறைவு. அதுதான் சொல்றேன், அது இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது சொல்றேன். மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தை பெறுவோங்கிறேன். எதிர்த்தரப்பு கூட்டணி 2ஆக பிரிந்து கிடக்கிறது. ஒரு அணியாக இருந்த போதே அவர்களால் பெரிய அளவில் சாதிக்க முடியாத போது 2ஆக பிரிந்திருக்கிறார்கள். இது கூட்டணி தொடர்பான விஷயம். ரெண்டாவது, தேர்தல் அறிக்கைகள். அது 2019 இருந்த கேக் வாக் சிச்சுவேஷன் இப்ப இருக்காங்கிறதா முன்வைக்கிற கேள்வி. வரக்கூடிய சர்வ நிச்சயமா இருக்கு. ஏன் அப்படின்னா 2014 சரி 2019 சரி, மோடி வேண்டுமா வேண்டாமா, மோடியை தமிழ்நாடு ஏற்கிறதா மறுக்கிறதா, மோடியை நிராகரிக்கிறதா, இவ்வளவுதான் கேள்வி. ஏன்னா அந்த 2 தேர்தலையுமே கூட அவங்க பாஜகவினுடைய அடிப்படை சித்தாந்தங்கள் இந்துத்துவான்லாம் பேசல. மோடி மோடி குஜராத் மாடல் அப்படின்னாங்க. இன்னைக்கு மோடி டெவலப்டு இந்தியா மாடல் அப்படின்னு ஒரு மாடலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 2014 தமிழ்நாடு மோடியை நிராகரித்தது. தமிழ்நாட்டில் கடந்த கால ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2014 அல்லது 2016 மூன்றாவது அணியாக ஒரு அணி வரும்போது இழப்பு திமுக அணிக்கு அப்படின்னு வந்திருக்கிறத பாக்குறோம். இப்ப அது அந்த மாதிரி இப்ப மூன்றாவது அணியாக பிளஸ் சீமான் அவர்கள் இருக்கும்போது 4 காலகட்டத்தில் பலமுனை போட்டி வரும்போது அது ஏன் இழப்பு திமுக இருந்ததுன்னா, ஆளுங்கட்சியாக நாங்கள் இல்ல, எங்ககிட்ட வந்து நாங்க இந்த 3 ஆண்டுகள்ல 2 ஆண்டுகள்ல இதையெல்லாம் செய்திருக்கிறோம்னு சாதனைகளை முன்வைக்கிறதுக்கான இடங்கள் இல்லாம இருந்துச்சு. கடந்த கால சாதனைகளை தான் சொல்லிட்டு இருந்தோம். நான் இன்னைக்கு நாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். அப்படிங்கிற பொழுது நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் அதாவது காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாருடைய காலகட்டத்திலையும் இருந்த சோசியல் செக்யூரிட்டி நெட்டை 2 பங்கா மாத்திருக்கோம். அரசு நலத்திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளையும் சென்றடைஞ்சிருக்கு. அப்படிங்கிற அளவிற்கு நேரடி பெனிஃபிட்டையும் மறைமுக பெனிஃபிட்டையும் உருவாக்கி கொடுத்திருக்கோம். அப்ப அரசு திட்டங்கள் உங்களுக்காக பேசுதுங்கிறீங்க, மிகப்பெரிய அளவுல பேசுது. அப்ப அந்த வகையிலையும் ஒரு பெரிய பலனை பெற்றிருக்கிறோம். 3வது விஷயம், இதுவரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்போம், யூனியன்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க, அது 2 சிங்க் ஆகுறதுல பெரிய லாக் இருக்கும். அது மேக்ஸிமம் இந்த முறை உங்க தேர்தல் அறிக்கை எதிரொலிக்குது காங்கிரஸ் தேர்தல். அது இன்னும் எந்த அளவுக்கு சொல்றோம்னா, அந்த மாதிரியான இதுல காம்போசிஷன் சரியா இல்ல, ஒத்து போகல அப்படிங்கிறதுக்காக தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு தேர்தலை சந்திச்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் எடுத்து அவர்களுடைய இந்தியா முழுமைக்குமான ஒரு தேர்தல் அறிக்கையாக கொண்டு போறாங்க, அதை உள்வாங்கி கொண்டு போறாங்கிறது இந்த தேர்தல் அறிக்கைக்கான எங்களுடைய வாக்குறுதிகளுக்கான கிரெடிபிலிட்டி அதிகப்படுத்தி இருக்கு. மக்களிடம் அந்த நம்பிக்கையை கூடுதலா பெற்றிருக்கு. இது எல்லாவற்றை விட முக்கியம், மோடி வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லும் பொழுது மோடி வேண்டாம் என்கிற குரலில் ஒலிக்கக்கூடிய ஒரே கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மட்டும் தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இது வரைக்கும் மோடி வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை. 3-4 உதாரணத்தை என்னால சொல்ல முடியும். 12/1/2000 இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்ல திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, சரியான பாடத்தை நாம புகட்டணும். அவர் சொல்றாரு, இங்க வந்து பிஜேபி சில திடீர் தலைவர்களை ஊக்குவித்து நம்மை சீண்டி வருகிறது. அந்த கட்சியும் அதன் நியமன தலைவர்களும் அதிமுகவுடைய அரசியல் ஆற்றலும் தொண்டல் பலமும் என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள இந்த தேர்தலில் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. வம்பு சண்டைக்கு நம்ம போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. அதெல்லாம் ஓகே.
ஏன்னா அவங்க கூட்டணியை முறிச்சேன்னு சொன்ன டிசம்பர் காலத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணாமலையை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள். அவர் லேகியம் விற்கிறார் அப்படிங்கிறதுல இருந்து நியமன தலைமை திடீர்னு குதித்தவர் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நீங்கள் மோடி என்கிற பெயரை கூட குறிப்பிட மறுப்பது ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. அண்ணாமலை இஸ் நாட் a factor, கவுன்சிலர் கூட இல்லாத ஒருத்தர் அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலைமை. ஆனால் பிரதமராக யார் வர போறா? ரோட் ஷோக்கெல்லாம் தமிழர்கள் ஏமாற மாட்டாருன்னு சொன்னாரு. ரோட் ஷோக்கு ஏமாற மாட்டாருன்னு சொன்னாரு. யார் நடத்திய ரோட் ஷோங்கிற பேர் ஏன் பயப்படுறீங்க? மோடி நடத்திய ரோட் ஷோ அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது? மோடிங்கிற பெயரை ஒரு பொதுக்கூட்டத்தில் உச்சரித்து அவர் நடத்திய ரோட் ஷோ ஃபெயிலியர், அவர் நடத்திய ரோட் ஷோவை மக்கள் அவர் தான சார் நடத்தினார், வேற யாரும் இங்க நடத்துனாங்க தமிழ்நாட்டுல? நான் என்ன கேக்குறேன், அது அந்த பேரை சொல்றதுல உச்சரிக்கல உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு ஏன் அடுக்கம்னு கேக்குறேன். இன்னொன்னு, ரெண்டு பேருமே பிரச்சாரம் பண்றாங்க சார். மோடி 8 முறை வந்திருக்கிறார், இவங்க தொடர்ந்து டெய்லி பிரச்சாரம் பண்றாங்க. மோடி என்கிற சொல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரே மோடி என்கிற சொல்லை எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடவில்லை. எடப்பாடி பழனிசாமி பெயரையோ அதிமுக என்கிற பெயரையோ மோடியும் குறிப்பிடவில்லை. சார்ட்ட கேளுங்க, ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் தங்களுக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடுறார் மோடி. அதுக்கு அதிமுக எதிர்வினை என்னன்னு, அது எங்க அவங்கள்ட்ட தலைவர்கள் இல்ல, எங்க தலைவர்களை பற்றி யார் பேசினாலும் எங்களுக்கு பெருமைதானேங்கிறார் அவரு, திரு எடப்பாடி பழனிசாமி. பெருமிதம் அதை கண்டிக்கிற திரு அன்வர் ராஜா, உங்களோட சுருக்கமான பதில் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு, பிரதமர் மோடி குறித்து நேரடியாக பேசுவதற்கு தயக்கம் காமிக்கிறாங்க, தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறாரு. நாங்க தவிர்க்கலையே. எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், பல முறை சொல்லியிருக்கிறார். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லி வருகிறார், இவர்களுக்குள் கள்ள உறவு இருக்கிறது, இவர்களுக்குள் கள்ள கூட்டணி இருக்கிறது, இப்படி சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அது இப்போதுதான் அவர்கள் விட்டிருக்கிறார்கள். அது இல்லை, அப்படி எந்த உறவும் இல்லை, அப்படி எந்த மறைமுக கூட்டணியும் எங்களுக்கு இல்லை என்று பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார். அதை நீங்கள் நம்பவில்லை. இப்போதுதான் அவர்கள் அதை விட்டிருக்கிறார்கள். விட்டு கடைசியாக இப்போ எடப்பாடியார் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அப்படின்னு எல்லாமே இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நேரடியா சொல்றதுல என்ன தயக்கம் இல்ல? இல்ல, நான் இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ அல்லது இந்தியா கூட்டணி தலைவர்களோ நேரடியா விமர்சிக்க, நீங்க மாதிரி இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க மாதிரி நீங்க வெல்கம் மோடின்னு ஒரு தடவை சொல்லுவீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கோ பேக் மோடிம்பீங்க. இந்த மாதிரி மாறி மாறி சொல்றதுலாம் எங்களுடைய பழக்கம் இல்ல. நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம், ரொம்ப தெளிவா சொல்றோம். ரோட் ஷோலாம் நடத்தினா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்றோம். பிஜேபி நாங்க கடுமையா எதிர்க்கிறோம், கடுமையா விமர்சனம் பண்றோம். பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் திமுகவை தவிர அண்ணா திமுக தான் அதிகமாக வரும். அதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளும் எங்களுக்கு தான் ஒருமை தவிர அது பிஜேபிக்கோ எந்த கட்சிக்கோ போகாது. எனவே அண்ணா திமுக ஆதரவு வாக்கள் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சூர்யா அவர்கள் பேசுகிறது அவர் ஒன்றை சொன்னார், பிரிந்து கிடக்கிறார்கள் என்றார். எங்கே பிரிந்து கிடக்கிறோம்? இந்த கட்சி எல்லாம் பிரிந்ததை போல, பிளவுபட்டதை போல ஜா ஜா என்று தமிழ்நாடு முழுவதும் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், 2019 நீங்க இருந்தீங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தீங்க, பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி ஒண்ணா இருந்துச்சு என்டிஏன்னு, இன்னைக்கு ரெண்டா. அதைத்தான் நாங்க தெளிவா சொல்லிட்டோமே, அதைத்தான் நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அந்த கூட்டணியினால் எங்களுக்கு நஷ்டமே தவிர லாபம் இல்லை. அதனால தான் அந்த கூட்டணியிலிருந்து நாங்க கூட்டணியால் எங்களுக்கு நஷ்டமே தவிர லாபம் இல்லை. எனவே தான் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். நாங்களாம் தெளிவா சொல்றோமே. அதனால எங்களுக்கு ஒண்ணு பெரிய அளவுல எங்களுக்கு ஒண்ணு அந்த அரித்மெட்டிக் லாஸும் இல்ல, எங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேயும் நாங்க பின்னால போகவில்லை. மிஸ்டர் அன்வராஜா, நான் கேட்க ஆசைப்படுறது, நீங்க முதல்ல இருந்து தம்பி சூர்யா சொன்னது போல இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நடவடிக்கைகளையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எந்த கட்டத்திலையும் மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் அவர் பேச தயாராகவே இல்லை. இன்னைக்கு பாஜகவினுடைய இயக்கமாக இருக்கின்றவர்கள் இந்த 2 பேர்கள் தான். இந்த 2 பேர் தான் மாநில உரிமைகளில் இருந்து அத்தனையும் முறியீடு எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு ராட்சசங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் விமர்சனங்களை வைத்திருக்கிறோம். இன்னை வரைக்கும் பழனிசாமி என்ன செய்யறாருன்னா, பாஜகவுக்கு முன்கதவைத்தான் அடைத்திருக்கிறாரே ஒழிய பின் கதவை திறந்தே வைத்திருக்கிறார் பழனிசாமி. அதுதான் எங்க குற்றச்சாட்டு. The back door is open for BJP. நண்பர் அன்வராஜாவுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், ஏன்னா அவரால் சொல்ல முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கே பாராளுமன்றத்தில் என்னாச்சு,
அவர் பாராளுமன்றத்தில் பேசினதுக்காகத்தானே அவருக்கு வந்து அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அதை அவர் மறுக்கட்டும். பாராளுமன்றத்தில் வந்து இல்ல சார், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேர்காணல்கள்ல திரு அன்வர் ராஜா பேசியதை சுட்டி காட்டுறாரு. எங்க நிலைப்பாடு அப்படிதான் இருந்துச்சு, நாங்கள் எதிர்த்தோம்னு அதையே தான் அவர் கிரெடிட்டா சொல்றாரு. இல்ல எல்லாம் அதாவது இல்ல அதாவது கார்த்திகை செல்வன் இப்ப எடப்பாடி வந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு எதிராக ஓட்டு போட்டதை மாற்றி சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டதை மாற்றி சொல்றாரு, நண்பர் அன்வர் ராஜா பேசியதுக்கு நடவடிக்கைக்கு எதிராக மாற்றி பேசுகிறார். இன்னைக்கு வந்து எல்லாமே மாற்றி பேசுகிறாரே ஒழிய, ஆனால் இதற்கெல்லாம் வந்து மைய புள்ளியாக இருக்கிற மோடி அவருடைய பெயரை சொல்லதுக்கு அவருக்கு என்ன பயம்னு கேட்டேன். மோடி வந்து சைனான்னு சொல்ல மாட்டாரு, பழனிசாமி வந்து மோடின்னு சொல்ல மாட்டார். மோடிக்கு சைனாவை பார்த்தா பயம், எடப்பாடிக்கு மோடியை பார்த்தா பயம். இது வந்து இன்னைக்கு